நர்மதா விருந்தினர் பக்கம்ல இன்னைக்கு யார் கெஸ்ட் அப்படின்றத சொல்லிடலாமா? கண்டிப்பா. யாத்திசை, அதர்ம கதைகள் போன்ற வெற்றி திரைப்படங்களின் படத்தொகுப்பாளர் மகேந்திரன் கணேசன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முதல்ல வாழ்த்துக்கள் சார். புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு சார் லைஃப்லாம்? சூப்பராக போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் இனிமேல் தெரியும். ஏன்னா அவர் சொல்லிதான் ஆகணும், பின்னாடி தான் இருக்காங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். வாழ்த்துக்கள் சார். ஆக்சுவலி ரொம்ப நன்றி. கண்டிப்பா. காதல் திருமணமா நிச்சயிக்கப்பட்ட திருமணமா சார்? நிச்சயிக்கப்பட்ட கால் திருமணம். இது என்னங்க புதுசா இருக்கு? அப்படியே படத்துக்காக கூப்பிட்டுட்டு ஓப்பனிங்ல என்னங்க கேட்குறீங்க? நாங்கள் வந்து கேட்போம் அவுட் ஆஃப் த சிலபஸா. ஓகே, ஸோ இது மாதிரி கல்யாணமும் இப்போ ரீசெண்ட் ரிலீஸு, அடுத்து படமும். ஸோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க? பேக் டு பேக் டபுள் ஹாப்பி, டபுள் வேலை. இதையும் முடிக்கணும் அதையும் முடிக்கணும், பேரலாக போயிட்டு இருந்துச்சு. ரெண்டுமே அப்படியே மேனேஜ் பண்ணி முடிஞ்சு. ஓரளவுக்கு ரெண்டுமே முடிஞ்சு. படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு, கல்யாணமும் முடிஞ்சு. இல்ல சார், ஒரு நிமிஷம் ரொம்ப நேரமா நாங்க அவர் கரெக்டா எடிட்டர் இல்ல, பேரலல் ஸ்கிரீன் பிளே எல்லாம் கரெக்டா சொல்றாரு பாரு. ஒண்ணா எடுத்துட்டு ஓகே பங்கம் சார் பங்கம். சோ அதர்ம கதைகள் படம் ரிலீஸ் ஆகி சூப்பரான ஒரு வரவேற்பு பெற்றுட்டு இருக்கு. அப்படின்றப்போ நீங்க அதுல ஒரு கதையை அழகா எடிட் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. சோ அந்த அனுபவம் எப்படி இருந்தது சார் உங்களுக்கு? முதல்ல நான் காமராஜ் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த யாத்திசை படம் முடிஞ்ச சமயத்தில் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்துச்சு. அவர் யாத்திசை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டு தான் அவர் ஒரு ஆந்தாலஜி படம் ஒன்று பண்ணிட்டு இருந்தார். ஒரு 4 கதையில் 4 ஸ்டோரி பேஸ் பண்ணி ஒரு மூவியாக பண்ணியிருந்தார். ஸோ அதில் 3 படத்துக்கு 3 டெக்னீஷியன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஒரு படத்துக்கு எடிட்டர் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ அப்போ தேடிட்டு இருக்கும்போது எனக்கு என்னோடய நண்பர் மூலியமாக ஒரு பழக்கம் வச்சு, அவர் சரி நீங்கள் ஃபுட்டேஜ் கொண்டு வாங்க, நான் பார்த்துட்டு நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஃபுட்டேஜ் பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கான்செப்ட்டுமே கொஞ்சம் புதுமையாக இருந்துச்சு, ஒரு சோஷியல் மெசேஜாக இருந்துச்சு. ஸோ பார்த்துட்டு நான் ஒர்க் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்புறம் தான் அப்படி தான் ட்ராவல் பண்ணேன் அந்த படத்தில். அதர்ம கதைகள் ரொம்ப நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. இப்போது சமீபத்தில் இந்த ஆந்தாலஜி சீரீஸில் அது கொஞ்சம் நல்ல பேர் எடுத்திருக்கு. ஸோ அந்த மகிழ்ச்சி தருது. படம் ஒர்க் பண்ணதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த அதர்ம கதைகளில் நீங்கள் எல்லா போர்ஷனும் எடிட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை இந்த போர்ஷன் மட்டும்? இந்த போர்ஷன் நான் எடிட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் அந்த படத்துக்கு எடிட்டராக நான் ப்ரொமோஷன் ஒர்க்ஸு அண்டு சென்சார் ஒர்க்கு இதெல்லாம் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் அவருக்கு. ஓகே. ஸோ அது எப்போதுமே பேசிக்காக இப்போ நம்ம ஒரு சிலது பார்ப்போம். இப்போ படத்துக்கு ஒருத்தர் எடிட்டராக இருப்பாங்க, ட்ரெய்லர் ஒருத்தவங்க எடிட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி இந்த ஆந்தாலஜியில் நீங்கள் உங்களோட பகுதி எடிட் பண்ணிட்டீங்க, மற்றது ப்ரொமோஷன்ஸ்க்கு பண்ணுறப்போ அதனுடைய ஃப்ளேவர் தெரிஞ்சு நீங்கள் ஒரு எடிட் பண்ணுவோம். அதையும் அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? அதையும் பார்த்துட்டு தான் நான் எடிட் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா இது ஆந்தாலஜின்னு நம்ம படமாக ப்ரொஜெக்ட் பண்ணாமல், ஆந்தாலஜின்னா அதோட ஸ்கேல் டவுன் ஆகிடும். அப்படின்னும் போது படம் அப்படின்னு நம்ம பண்ணணுன்றதுனால இது 4 ஸ்டோரி 4 கதைலாம் நாங்கள் ட்ரெய்லரில் காட்டல. இது மொத்தமாக ஒரு ஸ்டோரி அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் ட்ரெய்லர் கட் பண்ணியிருப்போம். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கும். ஸோ அது கொஞ்சம் ஒரு டஃப்பாக இருந்துச்சு. ஏன்னா ஒன்று ஒரு எடிட்டர் அவங்கவுங்களோட வியூவில் கட் பண்ணியிருப்பாங்க. அந்த 4 கதையுமே நம்ம ஒரு ட்ரெய்லருக்குள்ளே ஒரு கதை சொல்லணும் அப்படின்னும் போது அது கொஞ்சம் சேலஞ்சிங் இருந்துச்சு. அவர் எனக்கு ஒரு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாரு. அந்த ஃப்ரீடம் நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ நாங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இது ஒரு முழு படம் அப்படின்ற ஃபீல் தான் எங்களுக்குமே இருந்தது. இப்போ நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருந்திருக்குல்ல சார், நம்ம பண்ணால் எல்லா கதைகளுமே நம்ம பண்ணணும், எடிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் கண்டிப்பாக இருந்திருக்கும். அப்படின்றப்போ இந்த பார்ட் மட்டும் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றப்போ டவுட்டாக இருந்ததா, பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஃபஸ்ட்டு எப்படி தோணுச்சுன்னா, ஆந்தாலஜின்னு சொல்லிட்டாரு. சரி 4 ஸ்டோரி, சரி 4 ஸ்டோரி நமக்கு எந்த பெஸ்ட் ஸ்டோரி கிடைக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் தான் இருந்துச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் பார்க்கும்போது 2 ஸ்டோரி பேலன்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த சரோகசி பேஸ் பண்ண கான்செப்ட் அது இவங்க திவ்யா துரைசாமி பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் இந்த போர்ஷன் எடிட் பண்ணுறேன்னு அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன். அவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாரு. ஸோ எல்லாமே நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அவர் ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார். இதை 4 டெக்னீஷியன் பண்ணி 4 டீம் ஹேண்டில் பண்ணணுன்றதை அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும்போது நம்ம எதுவும் கேட்க முடியும். ஸோ பரவாயில்ல, நம்ம கிடைச்சதுல எது பெஸ்ட்டாக கிடைக்குதோ அதை வச்சு நம்ம ஒர்க் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஆந்தாலஜியில் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு போர்ஷன் ஒரு மக்களுக்கு பிடிக்கும். லைக் எல்லாமே குளோபலாக இப்போ எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிச்சுன்னா சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ப்ரொமோஷனுக்குலாம் எடிட் பண்ணியிருக்கீங்களே, கண்டிப்பாக எல்லாமே பார்த்துருப்பீங்க. எல்லாமே பார்த்துட்டு இது ஒரு மாதிரி இது நல்லா இருக்க மாதிரி தெரியுது, நம்ம திரும்ப ரீஒர்க் பண்ணி நம்மளுக்கு அழகாக தேத்தி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது பண்ணிக்கலாம்? அதெல்லாம் தோணும். பட் அட் லாஸ்ட்டு டெட்லைன் ப்ரெஷரில் நம்ம ஒன்று பண்ணி கொடுத்தா அவங்க ஒன்று பண்ணி அது ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணி அது ஒரு மேஜிக் கிரியேட் ஆகி அது ஒன்று ரிலீஸ் ஆகிடும். பட் அதுவும் நல்லா தான் இருக்கும். எப்பவுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுல 100% எப்பவுமே அவுட்புட்க்கு எதிர்பார்க்க முடியாது. ஒரு 90%, ஒரு 99,
ஒரு 95 கிடைச்சா கூட நமக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதர்ம கதைகளில் எனக்கு ஒரு 95% அந்த அவுட்புட் கிடைச்சிச்சு. ஓகே, என்ன இந்த 5% மிஸ் ஆச்சு உங்களுக்கு? அது சொல்ல முடியல. அது பரவாயில்ல, இன்னுமே சொல்லுங்க. லைட்டா சொல்லுங்க. இல்லை, அது இன்னுமே நான் அனலைஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, அது என்னன்றது என்னால் அனலைஸ் பண்ணணும். ஓகே சார், அவுட் ஆஃப் எவ்ரிதிங், லைக் நீங்கள் டெக்னிக்கல் ஒர்க் அப் பண்ணதை தாண்டி ஒரு பெஸ்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, ஒரு டே மறக்க முடியாத டே, டேரக்டர் கூட நீங்கள் ஒர்க் பண்ண ப்ராசஸ் இந்த ப்ராஜெக்டில்? இப்படி அதர்ம கதைகளில் டெட்லைன் தான் எனக்கு அதில் ப்ரெஷராக இருக்கும். எப்போவுமே ஒரு எடிட்டருக்கும் டைரக்டருக்கும் அந்த ப்ரெஷர் எப்போ க்ரியேட் ஆகும்னா, படம் ரிலீஸ் இன்றைக்கி அதுக்கான வேலைகள் பார்த்துட்டே இருப்போம். அப்படி ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அப்படி ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். ஓ, அப்படி இதோடைய ரிலீஸ்க்கு முதல் நாள் ஒர்க் பண்ணிருந்தீங்களா? ஆமாம், கண்டிப்பாக ஒர்க் பண்ணிட்டே தான் இருப்போம். அப்போ கூட எதனா சென்சார் ஒர்க்கு, ஏன்னா இதுக்கு 4 எடிட்டர்னும் போது 4 பேரோட ஃபுட்டேஜை நம்ம எடுத்து வச்சு அதில் எங்கே மியூட் வருது, எங்கே எந்த சென்சார் கட் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்து டெட்லைன் இருக்கும், இன்றைக்கிக்குள்ளே கொடுத்தாகணும் அப்படின்றதெல்லாம் இருக்கும். அப்போது அவர் ஒரு பக்கம் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரெஷரில் இருந்தார், நான் ஒரு பக்கம் அவருக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இப்போ உங்களுடைய பார்ட் மட்டுமே எத்தனை கட்டு ரஃப் கட்டாக பண்ணி பார்த்தீங்க நீங்கள்? இந்த அதர்ம கதைகளில் நான் ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் கட் பண்ணி கொடுத்துட்டேன். அதை டப் பண்ணிட்டு வந்துட்டார். டப் பண்ணிட்டு வந்தப்புறமா ஒரு வாட்டி உட்காந்து ஸ்க்ரீன் பிளேக்காக ஆர்டர் பண்ணோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பெருசாலாம் நாங்கள் சேஞ்சஸ் பண்ணல. ஏன்னா அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். அவர் என்ன ரைட் பண்ணாரோ அதை எடுத்தார், அதை தான் எடிட் கொண்டு வந்தார். அதில் பெருசாக என்னோடய ஐடியாஸை சொல்லுவேன், அவர் கேட்பார், ப்ராசஸ் பண்ணுவார், யோசிப்பார். சரி, எனக்கு டைம் கொடுங்க, நான் போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வரேன்னாரு. பார்த்துட்டு என்கிட்ட சொல்லிவிடுவார், இல்லை ப்ரோ இது நல்லாயிருக்கு, இது சரியில்லை, இது நான் இப்படி தான் யோசித்தேன் அப்படின்னு சொல்லுவார். நானும் அக்செப்ட் பண்ணிட்டு சரி ஓகேங்க அப்படின்னு விட்டுருவோம். ஏன்னா அவருக்குன்னு ஒரு க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் இருக்குது, எனக்குன்னு ஒரு க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் இருக்குது. என்னோட லிமிட்டில் அவர் வர மாட்டார், அவரோட லிமிட்டில் அவங்களும் போக மாட்டேன். ஓகே, நீங்கள் பஞ்ச் டைலாக் மாதிரி பேசுகிறீங்க. ஓகே, திடீர்னு பார்த்தா இது எதுக்குன்னா அடுத்த வர டேரக்டர்ஸ்க்கு வார்னிங், என் கூட ஒர்க் பண்ண வந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு இதோட இருந்துக்க, என்கிட்ட சண்டையை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ எங்களுக்கு தோணுதே சார், இது ஒரு ஆரோக்கியமான சண்டையாக இருக்கும். அது ஆரோக்கியமான சொல்லுவேன், சிலர் சொல்லுவேன், இல்லை சார் இது நல்லாயிருக்கும் நீங்கள் வச்சுக்கோங்கன்னு. அவங்க சிலது இல்லை வேணான்ட்டாங்கன்னா அப்புறமா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபீல் பண்ணுற நிறைய பேர்லாம் கேட்டு அந்த மாதிரி இந்த கதையில் ஏதாவது ஒரு பாட் நீங்கள் சொல்லி அடம் பிடிச்சி அதை அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணி சரி இது வச்சிடலாங்க அப்படின்ற மாதிரி எதுவும் ஆகலை? ஓகே ஓகே. ஸோ பொதுவாக இந்த எடிட்டர்ஸ் இந்த நைட் டைமில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. நீ எப்படி டே டைம் எடிட்டரா நைட் டைம் எடிட்டரா? அப்படி சொல்ல முடியாது. எனக்கும் நைட்டில் ஒர்க் பண்ணுறது பிடிக்கும். மோஸ்ட்லி நைட்டில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப டைம் ரொம்ப பெரிய ப்ரெஷர் இருக்காது, டைம் ஓடுறது தெரியாது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவோம். எனக்கும் நைட்டில் ஒர்க் பண்ணுறது பிடிக்கும். பட் டெட்லைன் ஏற்ற மாதிரி ஓகே ஃப்ரீயாக இருக்கும்போது பகலில் ஒர்க் பண்ணுவோம், நாளைக்கு முடிச்சு ஆகணுன்ற பட்சத்தில் நைட் உட்காந்து ஒர்க் பண்ணி கொடுப்போம். ஓகே, இந்த படத்துக்காக நீங்கள் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணீங்க சார்? ஒர்க் ப்ராசஸாக எவ்வளோ நாள் போச்சு? அதர்ம கதைகள் ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை. ஏன்னா அது 4 ஷார்ட் ஃபிலிம் மாதிரியான ஒர்க்கு தான். ஸோ அதுக்கு நான் அவருக்கு ஒரு பர்டிகுலர் டைம் கொடுப்பேன். அந்த பர்டிகுலர் டைமில் நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் யாத்திரை வேறு படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது படத்தோட ஸ்கேலே பெருசு. அதுக்கெல்லாம் நாங்கள் வருஷ கணக்கில் எடுத்து ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா அதோட ப்ராசஸே வேறு. அதர்ம கதைகள் நான் ஒரே ஒரு பார்ட் தான் பண்ணேன். ஒரு 20 மினிட்ஸ் ஸ்கிரிப்ட்னும் போது 20 மினிட்ஸுக்கு எவ்வளோ டைம் எனக்கு எடுக்க முடியுமோ அதுதான் நான் அதிகபட்சம் ஒரு 1 மந்த் நான் ஒர்க் பண்ணியிருப்பேன் அந்த படத்தில். ஓவரால் நான் சொல்கிறேன், ஒரு 1 மந்தில் அந்த படத்தோட அவுட்புட் எடுத்து கொடுத்துரும். ஓகே, ஸோ இந்த ஒரு பார்ட் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க சார். அது இல்லாமல் மீதி 3 பார்ட் அந்த கதைகளில் இருக்குது அப்படின்றப்போ அதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதையாக இருந்துச்சு? பூராம் சார் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கதை நல்லா இருந்துச்சு. நான் பார்க்கும்போது இது யார் பண்ணான்னு கேட்டேன். அப்புறம் வேற ஒரு எடிட்டர் சொன்னாங்க. அப்போது வேறு இல்லைன்னு ஒன்று இந்த கண்ணுக்கு கண் அந்த சர்வகசி நல்லா இருந்துச்சு நான் எடுத்துக்கிட்டேன். இல்லைன்னா அதை நான் அதுதான் எடுத்துருக்கேன், கண்டிப்பாக அதான் சூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா கான்செப்டாக அது நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னது கான்செப்ட் வைஸா இல்லை எடிட்டிங் வைஸா சார்? இல்லை கான்செப்ட். என்னிடம் வராதீர்கள் நண்பர்களே. ஓகே. ஸோ இன்னொரு பக்கம் லைக் இப்போ எடிட் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு சில படங்கள் போயிட்டே இருக்கும் ஷூட்டு. ஸோ பேரலாக ரேண்டமான சீன்ஸ் எடுப்பாங்க, ஸ்டார்ட் எண்ட் மாதிரி எடுக்க மாட்டாங்க. நீங்கள் அதனுடைய எடிட் ப்ராசஸ் ஒன்று பண்ணுவீங்க. பட் இது ஆந்தாலஜி அப்படின்றப்போ இது ஹோலாக எடுத்துகிட்டு கொடுத்தாங்களா இல்லை நீங்கள் இதே மாதிரி ஷூட்? அவங்க அதான் ஷெடியூலாக போவாங்க. ஒரு மொத்தமாக ஒரு பேட்ச் எடுத்துகிட்டு கொடுத்தாங்க. அப்புறம் பேட்ச் மட்டும் சாங் அந்த மாதிரி சேர்த்துட்டு வருவாங்க. அப்புறம் இன்சர்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஓகே, அவங்களுக்கு ஒரு ஷெடியூல் வச்சுருப்பாங்க. அந்த ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி 4 கதையும் 4 ஆர்டிஸ்ட்டும் எப்போ டேட்ஸ் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேட்சாக எடுத்து கொடுப்பாங்க. ஓகே. பட் ஆனால் உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குங்களது. நீங்கள் இப்போ இன்மிடில் கொடுக்குற சீன்ஸோட எடிட்லாம் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா இல்லை ஸ்டார்ட் டு எண்டுன்ற மாதிரி ஒர்க் பண்ணால் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்குமா? அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இங்கே ப்ராசஸே எல்லாரும் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் அப்படி ஷூட் பண்ணிலாம் கொடுக்க மாட்டாங்க.
எப்போ டேட்ஸ் கிடைக்குதோ, எப்போ யாருக்கு அவைலபிள் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஷூட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ நாங்கள் எடிட் பண்ணி வச்சுக்குவோம். எடிட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்குவோம். ஒன்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னும் போது அது மொத்தமாக கம்பைல் பண்ணி மற்ற டப் வெர்ஷன் ஒரு மிக்சிங்க்கு அந்த மாதிரி டிஐக்கு அந்த மாதிரி கொடுத்துருவோம். ஓகே. ஸோ இப்படி தான் ப்ராசஸ் பண்ணுவோம். சரி, இப்போ வந்து இந்த ஒரு 20 மினிட்ஸ்க்கான ஃபுட்டேஜ் வந்து நீங்கள் எடிட் பண்ணும்பொழுது வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு மிஸ்டேக் கூட கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஒரு எடிட்டராக உங்களுக்கு தெரியும் இந்த இடங்கள்லாம் நம்ம இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஆனால் எங்களுக்கு அது கண்டுபிடிக்கவே தெரியுது. அந்த மாதிரி இந்த கதைகளில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இதெல்லாம் மிஸ்டேக்கு, ஆனால் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா? மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது. Okay. சிலது வந்து அப்படியே லாஜிக்கலாக சிலதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் நாங்கள் ஒரு 6 மந்த்லாம் 6 மாதங்களுக்கு பிறகுன்னு போட்டிருப்போம். அதெல்லாம் நீங்கள் வந்து கேலண்டர் கிளிக்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட் எடுத்து கதையாக நகரும் போது அதெல்லாம் பெருசாக பிளண்டர் மிஸ்டேக்காக தெரியாது. பட் அதுக்கெல்லாம் இன்னும் ஒர்க் பண்ணியிருந்துருக்கலாமோன்னு தோணும். ஓகே. அது கதையாக அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் மெனக்கெடல் பண்ணியிருந்துருக்கலாமோன்னு தோணும். அந்த மாதிரி தான். ஓகே. மற்றபடிலாம் ஸோ இப்போ நம்ம முன்னாடிலாம் பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள்லேருந்து பார்த்துட்டு வரப்போ சும்மா ஒரு கட் மாதிரி போகும். ரேண்டமாக நிறையா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹரி சாரோடைய படங்கள்லாம் டக்குன்னு போகிற மாதிரி இருக்கும். இப்போ நிறைய இன்ஸ்டாகிராம் வரைக்கும் எடிட் வந்துருச்சு. ஃபோனில் ஒரு எடிட்னா அதுக்கு ஒரு மாஸ்கிங்லாம் போட்டு ஒன்று பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுக்கு புதுப்பிச்சுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க? கதையில் தான் நாங்கள் ஸ்ட்ராங்காக பண்ணுவோம். ஆனால் அது வந்து கிம்மிக்ஸ், அது 2 பார்ட்டாக இருக்குது. எடிட்டிங்கில் 2 விதமாக இருக்குது. நீங்கள் வந்து ஃபில்ம் எடிட்டிங்கில் ஸ்க்ரீன் பிளேக்குன்னு கதையை கன்வே பண்ணுறது ஒரு எடிட்டிங், கிம்மிக்ஸ் பண்ணுறது ஒரு எடிட்டிங். நீங்கள் சொல்கிறது கிம்மிக்ஸ். ஓகே. ஹரிசார் படத்துலலாம் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிம்மிக்ஸ்னுவாங்க. அது பேர். நாங்கள் அதிகமாக கதையை எவ்வளோ குழப்பமான கதையாக இருந்தாலும் அதை எவ்வளோ தெளிவாக சொல்ல முடியுமோ அதில் மெனக்கிடுவோம். அது கட்டில் பண்ணும்போது தான் அது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஓகே. அங்கே பெரிய டிரான்சிஷன்ஸோ இல்லை கிம்மிக்ஸ் பண்ணுறதுல அது சீட்டிங், அது வந்து ஆடியன்ஸ் ஏமாத்துற ஒரு வித்தை. அது எனக்கு அதிகமாக பிடிக்காது. அது கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணி கட்டில் கதை சொல்கிறதுக்கு முயற்சிப்பேன். ஓகே. ஒருவேளை நாளைக்கு ஹரி சார் படம் கிடச்சிருச்சு, அப்போ இந்த ஹெல்த்தி சண்டை போடுறீங்க, அப்போது வேறு வழி இல்லைன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கிம்மிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே. பட் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சார், ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் பிடிச்சிருக்கு, நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ண மாதிரி நான் விருப்பப்படுறேன், பட் கிடச்சிச்சுன்னா நான் அவங்களோட ஃப்ளேவரில் ஒர்க் பண்ணவும் ரெடி. அது எல்லாமே பண்ணணும். ஓகே. அந்த கதை டிமாண்ட் பண்ணுதுன்னா நம்ம பண்ணி தான் ஆகணும். இப்போ ஒரு கதையே ஃபேண்டசி கதைன்னா நாங்கள் போய் நான் கிம்மிக்ஸ் பண்ண மாட்டேன்னா தப்பாக இருக்கும். கதை டிமாண்ட் பண்ணுச்சுன்னா நான் கிம்மிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். கதை வந்து ஸ்ட்ரெயிட் நரேஷனில் போகுதுன்னா கதை ஸ்ட்ரெயிட்டாக தான் நரேட் பண்ண முடியும். ஓகே. ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு சில டேரக்டர்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ணணும்னு ஒரு தாட் இருக்கும்ல தமிழ் சினிமாவில், நம்ம ஜோன் இல்லாமல் அவுட் ஆஃப் நம்மளோட ஜோன் தாண்டி இவங்களுக்குள்ளலாம் ஒர்க் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும்ல. ஸோ அப்படி யாருடைய? ராஜமௌலி சார்லாம். ஓகே. அவர்லாம் பெரிய லெஜெண்டு. அவர் மாதிரியான அவர் கூட எல்லாம் ஒர்க் பண்ணலாம். ஓகே. மணிரத்னம் சார் அவங்க கூடலாம் ஒர்க் பண்ணலாம். ஏன்னா அவங்க இது ஒரு எண்டு, அவங்க ஒரு எண்டு. இவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்டோரியாக கதை சொல்லுவார். அவர் வந்து ஒரு கமர்ஷியலில் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தில் சொல்லக்கூடிய யாத்திசை படமே அந்த ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து சின்ன பட்ஜெட்டில் ரொம்ப சூப்பர்வான கதைக்களத்தில் ரொம்ப பயங்கரமான எடிட்டிங்கில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ யாத்திசை படம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? யாத்திசை வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவம் தாண்டி பாடம். யாத்திசையில் நான் வந்து கற்றுக்கிட்டது தான் ஒரு மிகப்பெரிய, எனக்கு இன்னும் எவ்வளோ பெரிய படங்கள் பண்ணாலும் எனக்கு யாத்திசை கற்றுக் கொடுத்த பாடம் வந்து வேறு எந்த படமும் கற்றுக் கொடுக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது வந்து நாங்கள் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து ரிலீஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டாக நான் அந்த படத்தில் இருந்தேன். இன்ச் பை இன்ச்சு நாங்கள் அந்த படத்தோட ஸ்கிரிப்ட்லேருந்து அடுத்தடுத்த லெவல்லேருந்து அந்த படத்தை மெருகேற்றி ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்தோம். அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. ஏன்னா அது வந்து அந்த உலகமே யாரும் பார்த்துருக்காத உலகம். ஒரு 7ஆம் நூற்றாண்டுன்னும் போது நம்ம எல்லாரும் வெறும் பாடத்துலையோ இல்லை செய்யுள்ளையோ தான் படிச்சிருப்போம். ஸோ அதை ஒரு உலகத்தை உருவாக்கணும் அப்படின்னும் போது அதுக்கான மெனக்கெடல்கள், அதுக்கான ரிசர்ச் ஒர்க்கு, அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது ஒரு பெரிய அனுபவம் எங்களுக்கு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து யாத்திசை அந்த படம் வந்து போஸ்ட் ரிலீஸ் நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கினுச்சு. ஒரு எண்ணற்ற அவார்டு, நிறைய பேரோட கவனம்லாம் இருப்பாருங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எடிட்டேபிளில் பார்த்துருப்பீங்க. ஓகே, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ். ஸோ உங்களுக்கு இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நீங்கள் அப்போ ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இப்போ வரக்கூடிய வரவேற்புக்கும்? கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய வரவேற்பு அந்த படத்துக்கு. நாங்கள் எதிர்பார்த்ததை தாண்டி பெரிய வரவேற்பு கிடைச்சிது அந்த படத்துக்கு. அது அந்த வரவேற்பு கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் எப்படி சொல்கிறது, இன்னுமே அது பெருசாக மக்களிடம் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா அந்த படத்தில் அந்த மொழி வந்து சரியாக காமன் ஆடியன்ஸுக்கு புரியல அப்படின்ற ஒரு விமர்சனம் எல்லா இதுலேயும் வந்துருச்சு. அந்த சங்ககால தமிழை வந்து நாங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு சேலஞ்சாக யூஸ் பண்ணோம். ஒருவேளை நாங்கள் அதை சாதா தமிழில் சொல்லியிருந்தோம்னா அந்த கதை இன்னும் கூட பெரிய வாரியான மக்களுக்கு ரீச் ஆகியிருந்துருக்கலாம். அது கொஞ்சம் மிஸ் ஆகிருக்குமோ அப்படின்றது எங்களுக்கு தோணுது. பட்
இப்போ கிடைச்சிருக்க ரெஸ்பான்ஸுமே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு. எங்களுக்கு அது ஒரு அடையாளமாக நிற்கிது இன்றைக்கி நான் எங்கே போனாலும் நான் யாத்திசை பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு அடையாளமாக இருக்குது. நான் இதுக்கப்புறம் எவ்வளோ படம்லாம் பண்ணலாம், பட் யாத்திசை தான் எனக்கான அடையாளமாக இருக்குது. ஏன்னா யாத்திசை படம் அந்த ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பை எல்லாருக்குமே கிரியேட் பண்ணிட்டு போயிருக்கு அப்படின்றப்போ பாகம் 1, 2 அந்த மாதிரி எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது, ஃப்யூச்சரில் இருக்கும். அது அந்த தயாரிப்பு நிறுவனமும் அந்த இயக்குனரும் அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது கண்டிப்பாக நடக்கும். அது ஏன்னா அந்த முதல் பாகத்தோட எதிர்பார்ப்பு வந்து அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக பாகம் வரும். ஆக்சுவலாக நாங்கள் பார்க்குறப்போ வந்து எப்படி இது ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு டெக்னிக்கலாக இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு படம் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரமிப்பை தான் ஏற்படுத்துனுச்சு. உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக அமைஞ்ச சீன்ஸ், இந்த சீனை நான் வந்து கம்பைல் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்ற சீன் அது இன்டர்வல் பிளாக் ஃபைட்டு ரொம்ப சேலஞ்சிங்கான மேட்ரு. ஏன்னா அது ஒரு 4 நாள் 5 நாள் எடுத்தோம், மொத்தம் 5 நாள் எடுத்தோம்னு நினைக்கிறேன். 5 ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரௌட் ஃபைட்டு. ஒரு 100-200 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இவங்க ஒரு 2 கேங் வர மாதிரி நடக்கிற ஒரு ஃபைட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை ஸ்பீட் ஷாட்ஸு. ஒரு 3 கேமரா கண்டினியூஸாக ரன் ஆகும். ஃபுட்டேஜஸாகவே அது வந்து ஏகப்பட்ட ஃபுட்டேஜ் எடுத்துட்டாங்க. ஒரு 4 நாள்லாம் கண்டினியூஸாக ஓடுதுன்னா எவ்வளோ ஃபுட்டேஜ் வரும்னு பாருங்கள். ஸோ அதை வந்து ஒரு ஃபைனல் எடிட் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது ஒரு 14 நிமிஷம் 15 நிமிஷம் தான் வந்துச்சு அந்த ஃபைட் சீக்வன்ஸ். ஸோ அது பண்ணது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அவ்வளோ ஃபுட்டேஜ்லேருந்து ட்ரிம் பண்ணி அது ரொம்ப ஷார்ப்பாக பிடிக்கிற மாதிரி அது பண்ணுறது கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் எடுத்ததோட 4 நாளோட ஃபுட்டேஜஸை நம்ம ஒரு 10 to 12 minutes அதிகபட்சம் இருக்கும் அதில் ஃபைட் சீக்வன்ஸாக. ஸோ ஒரு பிளானே இல்லாமல் வந்து இந்த சீன் எடுக்கணுன்னே இல்லை, ஆனால் வந்து திடீர்னு இந்த சீன் எடுத்துகிட்டு வந்து இதுதாங்க சீனு, இது எங்கேயாவது வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்காங்களா? அப்படிலாம் நிறைய வருமா? அந்த மாதிரி யாத்திசை இந்த மாதிரி சீன்ஸ்லாம் நடந்திருக்கு. பலி சீக்வன்ஸ் அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒரு பலி சீன் ஒன்று வரும் மொத்தமாக. ஒருத்தர் ஒரு சாமியார் வந்து அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீச் பண்ணுவார் ஒரு மக்களுக்குன்னா. அந்த சீன் எடுக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் பார்த்த லொக்கேஷன் வந்து பெர்மிஷன் வந்து கிடைக்கல. லாஸ்ட் மினிட்ல வந்து ஆர்கியாலஜியில் வந்து பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ அந்த மொமெண்ட்டில் இமீடியட்டாக ஒரு லொக்கேஷன் பார்த்தோம். ஏன்னா எல்லா க்ரௌடையும் இறக்கிட்டோம், ஆர்டிஸ்ட்டை நாங்கள் டேட்ஸ் வாங்கியாச்சு, ஆர்டிஸ்ட் டேட்டு மிஸ் பண்ண முடியாதுன்னு அங்கே தற்சமயத்துக்கு டக்குன்னு ஒரு லொக்கேஷனை பார்த்து நைட்டாக அந்த ஷூட் பண்ணுறோம். நாங்கள் போட்ட பிளான் வேறு ஒரு லொக்கேஷனில் பிளாக் வச்சு எல்லாத்தையும் ப்ரீ பிளான்டாக போனோம், பார்த்தா அங்கே வேறு மாதிரி மாறிடுச்சு. ஸோ அதை கொண்டு வந்து எடிட் பண்ணி பார்க்கும்போது நாம் எதிர்பார்த்த ஃபீல் வரல. அப்புறம் அதை சிஜியில் கிராஃபிக்ஸ் ஒர்க்கில் நிறையா மெருகேற்றி தான் அப்படியே அந்த சீனை கொண்டு வந்தோம். அந்த மாதிரி நிறைய சீக்வன்ஸ் இருக்குது. யாத்திசை வந்து எத்தனை வருஷனை கட் பண்ணீங்க நீங்கள்? டேரக்டர் வெர்ஷன் வந்து ஒரு 2 வெர்ஷன் பண்ணியிருப்போம். அப்புறம் ப்ரொடக்ஷன் சைடில் ஒரு வெர்ஷன் சொன்னாங்க. அவ்வளோதான், மொத்தம் ஒரு 3 வெர்ஷன் பண்ணியிருப்போம். அது ஃபைனலாக டேரக்டரோட வெர்ஷன் நாங்கள் லாக். ஓகே, இதில் எந்த வெர்ஷன் உங்களுக்கு ஃபேவரட்? எனக்கு எப்போவுமே டேரக்டர் வெர்ஷன் தான். டேரக்டரால் மட்டும்தான் அந்த கதையை, அவர் மைண்டில் இருக்கிற கதையை கொண்டு வர முடியும். நீங்கள் வேறு யாருமே அந்த கதையை நீங்கள் வந்து கொண்டு வர முடியாது. மேபி நம்மளும் அவரும் கொஞ்சம் ஒத்து போகலாம், சின்னது வேரியேஷன் இருக்கலாம் அவர் யோசிச்சதில். பட் மற்றபடி டேரக்டரால் மட்டும்தான் அந்த கதையை கொண்டு வர முடியும். ஸோ இவ்வளோ நாள் வந்து கஷ்டப்பட்டாச்சு இந்த ஒரு இடத்துக்காக தான். அதுவும் ஒரு சூப்பரான படம். அந்த படத்தில் டைட்டில் காலில் எடிட்டர் அப்படின்னு போட்டு நம்ம பேர் வரப்போ ஒரு ஹாப்பினஸ் இருந்திருக்கும்ல, அந்த மூமெண்ட் எங்கே பார்த்தீங்க? அந்த ஃபஸ்ட் ஷோ எங்கே பார்த்தேன்னா கமலா தேட்டரில் பார்த்தேன். வேறு லெவல் ஃபீல். ஸோ அந்த நேம் பார்க்குறப்போ, ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி 1000 வாட்டி பார்த்துட்டேன், பட் இருந்தாலும் ஆடியன்ஸோடு உட்காந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஓகே, அது ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு 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 செம்ம மூமெண்ட் அது. அந்த பேர் நம்ம பார்க்கணும்ல பெரிய ஸ்க்ரீனில் ஆடியன்ஸோட, அதுவும் இந்த மாதிரி மக்கள் அதை வந்து நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணும்போது உண்மையாலுமே தோணுச்சு. அதான் சரி, ஓகே வந்ததுக்கு ஏதோ நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. ஓகே, இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு ஏதோ நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு பக்கம் இந்த ராஜமௌலி சார் கூட ஒர்க் பண்ணுன்ற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணீங்க. யாத்திசையிலுமே நிறைய இந்த வார் சீக்வன்ஸ், இந்த ஃபைட்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க இன்ட்ரோல் சீன் 4 நாள் எடுத்தாங்க, அதை வந்து நான் ஒரு 14 மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணோன்னு. நாங்கள் தியேட்டரில் பார்க்குறப்போ பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். பட் நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க சார்? இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஹீரோ அடிக்கிறாரு அப்படின்னா அந்த போர்ஷன்லேருந்தா, இல்லை தனியாக ஒரு க்ரௌட் ஃபைட் எடுத்திருப்பாங்க, அதை நினச்சா நீங்கள் ஃபஸ்ட்டு காட்ட முடியும்? அதை வந்து எப்படி பிளான் பண்ணியிருப்போம்னா, நாங்கள் இது எல்லாமே ரிஹர்சல் பண்ணி தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். இந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸே ரிஹர்சலில் ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி பார்ப்போம் நாங்கள். அங்கே ஃபஸ்ட் கட் எங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை தான் நாங்கள் திருப்பி ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த மூவ்ஸை அப்படியே எடுப்போம். மூவாக எடுத்துருவோம். ஒரு சீக்வன்ஸுக்கு ஒரு மூவ்ஸாக எடுத்துகிட்டு அதை நாங்கள் எடிட் பண்ணி வச்சுக்குவோம். அதை எடிட் பண்ணி லைனாக பார்ப்போம். அதில் எதனா இன்ட்ரெஸ்டிங்காக எங்கேருந்து ஆரம்பித்தா நல்லாயிருக்கும்ன்றதெல்லாம்
நானும் டைரக்டராக உட்காந்து ஒர்க் பண்ணுறேன். இது வந்து யாத்திசை படத்துக்கான ஒரு ப்ராசஸிங்கா மட்டும்தான் இருக்குமா இல்ல எல்லா எல்லா படத்துக்குமே படங்கள்லையுமே அந்த மாதிரி அப்படிதான் ஒர்க் இருக்குமா? ஓகே. இப்பெல்லாம் பொதுவாக வந்து ஓடிடியில் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா பாஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிக்கிறாங்க. சைடில் யாராவது சிரிச்சிட்டாங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்காது. வேறு எங்கள் படத்தில் நாங்கள் 20 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு நாங்கள் படத்தை எடிட் பண்ணி முடிச்சுட்டு மொத்தம் 20 அசிஸ்டன்ட் டைரக்டரும் போட்டு காட்டணும். ஏன்னா இருக்கிற க்ரௌட் எல்லாம் ரிப்பீட் ஆகக்கூடாது, இங்கே வந்தவொடனே திருப்பி ரிப்பீட் ஆகான்றதுக்காக நிறைய நாங்கள் வந்து அவங்கள மார்க் பண்ண சொன்னோம். இப்போது அடிக்க வந்தவனும் அடித்தவனும் ஒரு ஆளாக இருப்பான். ஏன்னா க்ரௌட் மாற்றி எடுத்துருப்போம் இல்லையா, நீங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, அந்த பக்கம் பார்த்தா அடி வாங்கி. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்ட்டு நாங்கள் அந்த எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை உட்கார வச்சு எல்லாரையும் மார்க் பண்ண சொல்லி அதெல்லாம் எரேஸ் பண்ணி அப்படி கொஞ்சம் ஒர்க் பண்ணுவோம் நாங்கள். ஓகே. பட் யாராவது அதுல க்ரௌட்ல சிரிச்சு தவிர்க்கவே முடியாத ஷாட்ல அதெல்லாம் நிறைய வச்சிருக்கீங்களா? நிறைய இருக்கு. ஆனால் அதை தெரியாது பார்க்கும் போதெல்லாம் ஒரு கோவம் ஒரு காண்டு அந்த மாதிரிலாம் வந்திருக்கா? இருக்கு. யாராம இப்போ என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. எடிட்டிங் மட்டும் இருப்பீங்க, கையில இப்போ கட்டையை கொடுத்து அடிச்சிருவேன் அவனை அப்படின்ற மாதிரி. அப்படிதான் இருக்கும். ஓகே. இங்க சீரியஸா போயிட்டு இருக்கோம், பின்னாலே ஒருத்தர் சிரிச்சிக்கினே ஓடி வருவோம். சூப்பரா அப்படி இருக்கும். குரூப்ல டுப் மாதிரி வந்திருக்காரு. அப்படிதான் இருக்கும். ஓகே. சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து நமக்கு வந்து எடிட்டரா வந்து டைட்டில் கார்டில் நேம் வரப்போகுது அப்படின்றப்போ இந்த மாதிரியான ஒரு கதைக்களம் ஒரு சங்கத்தமிழ் பேஸ் பண்ணி இருக்க போது அந்த படத்தில் நம்ம ஒர்க் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து கெயின் பண்ண போறோன்ற அந்த தாட் வரும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க நீங்க? உண்மையாவே எனக்கு வந்து சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. படம் ஹிஸ்டாரிக்கல் படம், அதில் இப்படி ஒரு சேலஞ்சு. நீங்கள் அந்த படத்தை எடிட் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் இருக்குது. ஏன்னா அந்த சங்கத்தமிழ் லாங்குவேஜை முதல்ல நான் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் அவங்க என்ன டைலாக் பேசுகிறாங்கன்றது எனக்கு தெரியும், அந்த ஷார்ட்டுக்கு என்ன எமோஷன் கன்வே பண்ணணுன்றது எனக்கு தெரியும். ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக. ஏன்னா அந்த சங்கத்தமிழில் நான் முதல்ல அவங்க டைலாக்ஸை நான் வந்து நார்மல் தமிழுக்கு மாற்றி அவங்க என்ன பேசுகிறாங்க, அது என்ன எமோஷன் வரணுன்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் எடிட் பண்ண முடியும். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எப்போ நீங்கள் எடிட்டர் தான் ஆகணுன்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க? நான் காலேஜ் படிக்கும்போது இன்ஜினியரிங் காலேஜ் ஆக்சுவலி நினச்சேன் சார். அடுத்த கேள்வியே நாங்கள் அதை தான் கேட்க நினச்சேன், இன்ஜினியரிங் படிச்சிங்களா சார் காலேஜ் தான். ஸோ அப்போது எனக்கு கட் அடிச்சுட்டு தேட்டரில் போய் படம் பார்த்து பாருங்க, அப்போ கட் அடிச்சு இப்போ கட் அடிக்கிற ஒர்க் அந்த கட்டியில் அந்த கட்டு இந்த கட்டா. அதான் இன்ஜினியரிங் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அப்படியே காலேஜ் போகும்போதே கட் அடிச்சுட்டு போயிடுவோம், படத்துக்கு போவோம், படம் பார்ப்போம். அப்படியே படம் பார்த்து அது ஒரு இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. சரி, டெக்னிக்கலாக படத்துக்குள்ளே சினிமாக்குள்ளே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டு எடுத்ததுனால சரி ஓகே நமக்கு சிஜி இது ரிலேட்டடாக எடிட்டிங் சிஜி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். அப்படியே லேர்ன் பண்ணி உள்ள வந்துட்டேன். படத்தில் சொல்கிற மாதிரி அங்கே கட் பண்ணால் இங்கே வர ஓப்பன் பண்ணுறோம். இப்போ இந்த மூமெண்ட் நினச்சி பார்க்குறீங்களா? காலேஜ் கட் போவோம் படம் பார்க்குறப்ப இன்னைக்கு பார்த்தா நம்ம படம் எப்பவுமே நான் சத்யம் தேட்டர் கிராஸ் பண்ணும் போதெல்லாம் எனக்கு அந்த தாட் தான் வரும். ஏன்னா காலேஜ் பஸ் சத்யம் தேட்டர் கிராஸ் பண்ணும்போது நான் கட் வச்சு இறங்கிடுவேன். ஓ, காலேஜ் வாசலுக்குள்ளே போறது இல்ல, அவ்வளோ தூரம்லாம் போக மாட்டேன். அங்கே வரைக்கும் போயிட்டு இங்கே பாதியிலே இறங்கிட்டு இங்கே இறங்கிடுவோம். திருப்பி ஈவினிங் காலேஜ் பஸ் வரும், அப்படியே பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துடுவேன். சமத்த பிள்ளையா. பட் ஆனால் வீட்டில் இதெல்லாம் தெரியுன்றதுனால தைரியமா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. பட் அந்த மாதிரி டயத்தில் வீட்டில் என்ன சொல்லி சமாளிப்பீங்க? எனக்காவது மாட்டிருக்கீங்களா? நிறைய வாட்டி என்ன சொல்லுவாங்க சார்? ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, திட்டிட்டு விட்டுருவாங்க. ஸோ அப்கமிங் என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் அடுத்தடுத்து பண்ண போறீங்க அது சார்? யாத்திசை டைரக்டரோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு சின்ன மீடியம் பட்ஜெட் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், தமிழ் மலையாளம் கதை. அப்படியே சின்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இருக்கு, எல்லாமே அப்படியே லைனப்ஸில் இருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார் உங்க கூட. நாங்கள் வந்து இவ்வளோ நேரம் வந்து இன்டர்வியூ எடுத்த மாதிரியே தெரியல, ஒரு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ சூப்பராக உங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாக அழகாக சொன்னீங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுடைய படங்கள் எல்லாம் இதுக்கப்புறம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு ஜெயா டிவி சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ.